அவர் என்னைக்கு அவர் தோத்து போயிட்டாருன்னா, நான் வந்து இப்போ துருபதன் மகள், என்னைய வந்து பணையம்மா வைக்கிறதுக்கு அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது, சட்டத்தில் இடமும் கிடையாது, முடியவே முடியாது, நீ போயிட்டு வா, நான் வர முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்புறம் தான் வந்து துச்சாதனனை விட்டு பிடிச்சி இழுத்துட்டு வர சொல்லி அந்த கதையெல்லாம் நடக்குது. இது நடந்து முடிஞ்சிருது. அப்புறம் கிருஷ்ணன் வந்து அவருக்கு ஆடையெல்லாம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சிருது. திருதராஷ்டிரர் கேட்குறாரு, அம்மா தாயே மன்னிச்சுக்க, ஒரு எங்கள் குலப்பெண்ணுக்கு தீங்கிழைச்சிட்டோம், தவறு நடந்துருச்சு, நீ வந்து ஏதாவது 2 வரம் கேளு, 2 வரம் கேளு, அதில் நான் உனக்கு கொடுத்துட்றேன், உனக்கு செஞ்ச கெடுதலுக்கு நான் கொடுத்துட்றேன் கேளுங்கிற. அந்த அம்மா 2 வரம் கேட்குறாங்க. நான் இழந்த என் கணவர்கள் இழந்த எங்களுடைய தாய்நாட்டை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. 2வது, என் கணவர் 5 கணவரையும் எங்களுக்கு விடுதலை ஆக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. திருதராஷ்டிரன் கேட்குறாரு அப்பையும், ஏமா இப்பையும் நீ வந்து இப்படி கேட்குறிய, உன் புருஷனை மட்டும் விடுவிச்சுட்டா நீ இன்னும் அடிமையாத்தானே இருக்க, நீ தாயா முட்டாளு, நான் அடிமை இல்லை, என் புருஷங்க மட்டும்தான் அடிமை, நான் வந்து துருபதன் மகள் தானையான். அரசவையில் வச்சு பேசக்கூடிய அளவுக்கு அந்த அம்மாவுக்கு அறிவு தெளிவு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்முடைய பெண் குழந்தைகளை அறிவு தெளிவோடும் வீரத்தோடும் கருணை உள்ளத்தோடும் வளர்க்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் இங்கே வந்த பின்னாடி நான் இந்த குழந்தைகளுக்கு என்ன ஒரு கிஃப்ட்டுமே கொண்டு வரலையேன்னு எனக்கு உண்மையிலே ரொம்ப கவலையாக இருக்குது. உங்கள் அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்த பின்னாடி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நிச்சயமாக இன்னொரு நாள் நான் வருவேன், உங்கள் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக வருவேன். நாளை லீவுங்கிறதுனால சார் வந்து இன்னைக்கு வந்து மகளிர் தினத்தை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகளிர் தினம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கான உரிமையை எடுத்துக்கொள்ளும் தினமே ஒழிய இது வந்து அத்துமீறல்லாம் கிடையாது. நான் மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு மேலே நம்ம வந்து போகக்கூடாதுங்கிறத இது எல்லா பெண்களுக்கும் சொல்லிவிட்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.